ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auraville.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம். அடுத்தது ஒரு சின்ன கறி துண்டு, சிக்கனோட கறி துண்டு தான். அடுத்தது ரத்தம். ஒவ்வொரு பொருட்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி அந்த செடி ரியாக்ட் ஆச்சு. எப்படியெல்லாம் ரியாக்ட் ஆச்சு அப்படின்றத இப்போ நாம் செஞ்சே பார்க்க போகிறோம். நெருக்கத்தில் பார்க்கும்போது பனித்துளிகள் மாதிரி ரொம்ப அழகாக தெரிகிறது. இதே பனித்துளிகளை பயன்படுத்தி நிறைய உயிரினங்களை வேட்டையாடி சாப்பிடுது. நம்ம ஏற்கனவே பார்த்த வீனஸ் ஃப்ளை ட்ராப், நெபந்தஸ்லாம் பூச்சிகளை பிடிக்கிறதுக்கு வெவ்வேறு வகையை கையாண்டுச்சுல, அதே மாதிரி இந்த தாவரம் பூச்சிகளை பிடிக்கிறதுக்கு இன்னொரு மூர்க்கமான முறையை கையாளுது. நாம் எப்படி முயல் வேட்டைக்கு போகும்போது நாயை கூப்பிட்டு போவோமோ, அதே மாதிரி இதில் ஒரு வகை தாவரம் இருக்குது. அது பூச்சிகளை வேட்டையாடுறதுக்கு இன்னொரு பூச்சியை சார்ந்திருக்கு. இதெல்லாம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கும் போது இந்த மாதிரி செடிகளோட அறிவு இவ்வளவு அதிகமாக இருக்கே அப்படின்னு சொல்லி நம்மளை வியக்க வைக்கும். இந்த தாவரத்தோட உலகத்துக்கு போவோம் வாங்க. இந்த தாவரத்துக்கு ட்ரோசிரா இல்லைனா சன்டியூ அப்படின்னு பேர். இது உலகம் முழுக்க எல்லா இடத்துலையுமே காணப்படுது. அண்டார்டிகாவை தவிர எல்லா இடத்துலையும் காணப்பட்டாலும் ஆஸ்திரேலியாவிலையும் ஆப்பிரிக்காவிலையும் கொஞ்சம் அதிகமாகவே காணப்படுது. இந்த வகை தாவரங்களில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கிளை மாதிரி வந்து மேலே இப்படி வந்து அந்த இலையில் சின்ன சின்னதாக பனித்துளி மாதிரியான அமைப்பு இருக்கும். அது பார்க்குறதுக்கு பனித்துளி மாதிரி இருந்துச்சுனாலும் நாம் கையை வச்சோன்னா அது ஒட்டக்கூடிய தன்மையோட, பசை மாதிரியான தன்மையோடு இருக்கும். இப்போ நான் அதில் கையை வச்சு காட்டுறேன், என்ன நடக்குதுன்னு பாருங்கள். பார்த்தீங்களா, பனித்துளி மாதிரி இருக்கிறது பயங்கரமாக ஒட்டுது. நல்ல பசைத்தன்மையோடு இருக்குது. செடியோடு அப்படியே வருது கையோடு. இந்த வகை தாவரங்களில் ஒன்று நம்ம ஊர்லேயே இருக்குது. அதை உங்களுக்கு காட்டும்போது இதெல்லாம் பூச்சி பிடிச்சி சாப்பிடுமா அப்படின்னு உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். அந்தளவுக்கு உங்களுக்கு பரிச்சயமான ஒரு தாவரம் தான். அதை இந்த வீடியோட கடைசியில் காட்டுறேன். இது இப்போன்னு இல்லை, அப்போவுமே சொல்லும் போது நிறைய பேர் இது பூச்சியை பிடிச்சி சாப்பிடுதுன்றதை ஏற்றுக்கவே இல்லை. குறிப்பாக ஸ்வீடிஷ் பாட்டனிஸ்ட் ஒருத்தர் கார்ல் லின்னேயஸ்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் என்ன சொன்னார்னா, இந்த பூச்சியை பிடிச்சி சாப்பிட்றதுன்றது மொத்தமாக கடவுளோட கொள்கைக்கு எதிராக இருக்குது, மாறுபட்டு இருக்குது, தாவரம் ஒரு பூச்சியை பிடிச்சி சாப்பிட வாய்ப்பே இல்லை அப்படின்னு மொத்தமாகவே இதை நிராகரித்தார். நிறைய மக்கள் அப்போ என்ன கருதுனாங்கன்னா, இதில் பூச்சிகள் மாற்றுறது ஒரு ஆக்சிடென்ட் தான், ஒரு விபத்தாக அது மாட்டிக்கிதே தவிர இந்த தாவரம் தெரிஞ்சே பூச்சியை பிடிக்கிறது இல்லை, இது அதை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இல்லை அப்படின்னு நம்பினாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 100 ஆண்டுகளுக்கு அப்புறம் சார்லஸ் டார்வின் வரார். அவர் இந்த செடிகளை நிறையா அவரே பிளான்டேஷன் பண்ணி வளர்த்து அதில் நிறைய ஆய்வுகளுக்கு உட்படுத்துகிறார். அவர் என்னென்னலாம் ஆய்வு பண்ணார்னா, இந்த செடி மேலே பாலை, ரத்தத்தை, கறித்துண்டை, அதாவது மாமிச துண்டை, பேப்பரை, கல்லை, இந்த மாதிரி நிறைய பொருட்களை இந்த செடி மேலே வச்சு அதை ரொம்ப கவனமாக பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த செடி ஒன்று பண்ணுச்சு. ஒவ்வொரு பொருட்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி அந்த செடி ரியாக்ட் ஆச்சு. எப்படியெல்லாம் ரியாக்ட் ஆச்சு, என்னென்ன பொருள்லாம் அவர் வச்சார் அப்படின்றத இப்போ நாம் செஞ்சே பார்க்க போகிறோம். முதல்ல சின்ன கல்லை தேடி எடுத்திருக்கேன். இந்த கல்லை அதில் வச்சு பார்ப்போம். அடுத்து இந்த சின்ன காகித துண்டு, பேப்பர். அடுத்தது பால். அடுத்தது ஒரு சின்ன கறி துண்டு, சிக்கனோட கறி துண்டு தான். அடுத்தது ரத்தம். இப்போ இந்த பொருட்கள்லாம் வச்சதுக்கப்புறமா இந்த செடி கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும். வீனஸ் ஃப்ளை ட்ராப் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். பூச்சி வந்து அதில் ஒரு 3 தடவை பட்டதுக்கப்புறம் சடனாக அது மூடிக்கும். ஆனால் அவ்வளோ வேகமாக இது ரியாக்ட் பண்ணாது, ரொம்ப ஸ்லோவாக ரியாக்ட் ஆகும். ஸோ நம்ம அதை வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் டைம் விட்டுட்டு அப்புறமா டைம் லேப் மூலமாக தான் இப்போ உங்களுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம கறித்துண்டை வைக்கும் போது அந்த இலையில் வச்சப்போ அதில் சுற்றி உள்ள அந்த டென்டக்கிள்ஸ் எல்லாம், அந்த பனித்துளிகள் எல்லாம் அந்த கறித்துண்டை நோக்கி வளைஞ்சு வரதை பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் நம்ம பாலை வச்சப்பையும் அதே மாதிரி எல்லாமே வளைஞ்சு வந்துச்சு. அதே மாதிரி ரத்தத்தை வைக்கும் போதும் அதை நோக்கி அந்த டென்டக்கிள்ஸ் வளைஞ்சு வந்துச்சு. ஆனால் பேப்பரையும் கல்லையும் வச்சப்போ அதை நோக்கி கடைசி வரைக்கும் அந்த டென்டக்கிள்ஸ் வளையவே இல்லை, அது அப்படியே தான் இருந்துச்சு. இதை தான் சார்லஸ் டார்வின் நோட் பண்ணார். இதை அவர் நோட் பண்ணி பார்த்தப்போ இந்த தாவரம் உயிர் பொருட்களுக்கு ரியாக்ட் ஆகுது, உயிர்த்தன்மை உள்ள ஒரு பொருளுக்கு அது ரியாக்ட் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிச்சார். குறிப்பாக உயிர் பொருட்களில் நைட்ரஜன் இருக்குது. அந்த நைட்ரஜன் தான் இதை ட்ரிகர் பண்ணுது, இதோட ரியாக்ஷனை ட்ரிகர் பண்ணுது. அதனால் அதை நோக்கி இதோட டென்டக்கிள்ஸ்லாம் திரும்பி வருதுன்றதை உறுதிப்படுத்துறாரு. இது மூலமாக இது பூச்சிகளை வாண்டடாக தான் பிடிச்சி சாப்பிடுது அப்படின்றது தெரிய வந்துச்சு. இந்த சண்டியூவில் 200 வகைகளுக்கு மேலே இருக்குன்னு சொன்னல, அதில் இது ட்ரோசிரா பினாட்டா, இதோட பேர் ட்ரோசிரா கேபன்சிஸ். இதில் இந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்குது. இந்த தாவரங்கள் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி சண்டியூ மாதிரியான இந்த சின்ன சின்ன பனித்துளி மாதிரியான அமைப்பு இருக்கும் அதோட இலைப்பகுதியில். இதை ஒரு பூச்சி கடந்து போகும்போது, சாதாரண செடி தான் அப்படின்ட்டு ஒரு பூச்சி இதை கடந்து போகும்போது அந்த பசை போன்ற திரவத்தில் வந்தோடனே அது ஒட்டிக்கும். ஒட்டினோடனே அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த பூச்சி போராட அது இன்னும் நிறைய டென்டக்கிள்ஸை தன்னை நோக்கி ஈர்க்க ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த பூச்சி அசைய ஒரு வைப்ரேஷன் ஏற்படுத்தும். அது இன்னும் நிறைய டென்டக்கிள்ஸை அதை நோக்கி ஈர்க்கும். எப்படி நாம் ஒரு புதக்குழியில் மாட்டிக்கிட்டு அதுலேருந்து தப்பிக்க இன்னும் ஆழமாக உள்ளே புதைய ஆரம்பிப்போமோ, ட்ராப் ஆகுமோ, அதே மாதிரி தான் இந்த பூச்சி எவ்வளோ தப்பிக்க போராடுதோ அந்த அளவுக்கு
அளவுக்கு அது இன்னும் அதிகமான கம்மால் ஈர்க்கப்பட்டு அதிகமாக ஒட்டிக்கும். அப்படி ஒட்ட அந்த ஒட்டக்கூடிய அந்த பசைத்தன்மையில் எல்லாத்தையுமே டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் தான் அதெல்லாம். அதனால் அது பூச்சியோட உடலுக்குள்ளே ஊடுருவி பூச்சியோட எக்ஸோஸ்கெலட்டனுக்குள்ளே போய் அங்கே இருக்கிற மசில்ஸை அப்படியே பேரலைஸ் பண்ணிடும். அதனால் அதால் அசையவே முடியாது. கொஞ்சம் நேரம் கழித்து அந்த பூச்சி தானாகவே இறந்து போயிடும். இறந்து போனதுக்கப்புறம் இந்த உள்ளே போன டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் எல்லாம் அது உடம்புக்குள்ளே உள்ள அந்த பார்ட்ஸ் எல்லாத்தையும் கூழ் மாதிரி மாற்றிடும். அதை அதுக்கப்புறமா இந்த செடி இதோட இலையில் உள்ள அந்த உறிஞ்சுக்குழல் மாதிரியான சின்ன சின்ன ரொம்ப மேக்ரோ லெவலில் இருக்கும். அதை பயன்படுத்தி அந்த பூச்சியோட சத்துக்கள் எல்லாத்தையும் உள்நோக்கி இழுத்துக்கும். இப்படி தான் இந்த தாவரம் ஒரு பூச்சியை பயன்படுத்தி பூச்சியை கொன்று சாப்பிட்டு உயிர் வாழுது. இந்த தாவரங்கள்லாம் எதுக்காக அப்படி பூச்சியை பிடிக்கிற மாதிரி பரிணாமம் அடைஞ்சிருக்குன்றதை நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். நான் வீனஸ் ஃப்ளைட்டை பற்றி சொல்லும்போதே சொல்லியிருப்பேன். அதுங்க வாழக்கூடிய அந்த சூழ்நிலையில் அந்த மண்ணில் நைட்ரஜன் சத்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த நைட்ரஜன் சத்தை அதுங்க இது பண்ணி ஈடுகட்டுறதுக்காக தான் இப்படி பூச்சிகளை பிடிக்கிற மாதிரி எவால்வ் ஆகிருக்கு. இதில் ரோரிடுலா அப்படின்ட்டு ஒரு ஸ்பீசிஸ் இருக்குது. நான் ஏற்கனவே சொல்ல ரொம்ப வித்தியாசமாக வேறு ஒரு அனிமலை பயன்படுத்தி வேட்டையாடும் அப்படின்னு. அந்த ஸ்பீசிஸ் தான் ரோரிடுலா. அது ஆஃப்ரிக்காவில் உள்ளது. அந்த ஸ்பீசிஸ் என்ன பண்ணுன்னா இதே மாதிரி தான் அதுலேயும் சன்டியூஸ் நிறையா இருக்கும். இந்த மாதிரி டியூவாக பனித்துளிகள் மாதிரியான அமைப்பு நிறையா இருக்கும். ஆனால் இதில் இந்த சன்டியூ வந்து என்சைம் இருக்குது. அதில் டைஜஸ்டிவ் என்சைம் இதில் இருக்குது. அது வந்து டைஜஸ்ட் பண்ணாது. அதுக்கு பதிலாக அது வேறு ஒரு பூச்சியை சார்ந்திருக்கு. இந்த தாவரத்திலேயே அந்த ரோரிடுலா தாவரத்திலேயே ஒரு பூச்சி ஒன்று வாழுது. அதுக்கு பேர் பேமரிடே அப்படின்ட்டு ஒரு பூச்சி. பொதுவாக மற்ற பூச்சிகள் இந்த தாவரத்தை நோக்கி வந்து இதோட கிளைகள் அப்படி ட்ராவல் பண்ணி போகும்போது இந்த சன்டியூவும் இந்த ஒட்டக்கூடிய பசை அதில் இருக்க அந்த ரோரிடுலாவில் இருக்கக்கூடிய ஒட்டக்கூடிய பசை அதை ஒட்டி பிடிச்சிக்கும். பிடிச்சதுக்கப்புறமா அந்த பூச்சி அதே மாதிரியே போராட ஆரம்பிக்கும். போராட அதில் நிறைய வைப்ரேஷன்ஸ் ஏற்படுது இல்லையா, அது அந்த தாவரத்தோட கிளைகள் வழியாக அப்படியே ட்ராவல் பண்ணி அந்த தாவரத்திலே வாழக்கூடிய அந்த பேமரிடேன்ற பூச்சிக்கு போய் சேரும். அந்த தகவல் கிடச்சோடனே ஓஹோ பூச்சி மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த நோக்கி போகும். எல்லா பூச்சிகளும் இந்த ரோரிடுலா தாவரத்தால் பிடிக்கப்பட்டாலும் ட்ராப் பண்ணப்பட்டாலும் இதில் வாழக்கூடிய இந்த பேமரிடேன்ற பூச்சி மட்டும் இதால் எந்த பாதிப்பும் ஏற்படாது. ஏன்னா இதில் ஒரு வேக்ஸ் கோட்டிங் இருக்கும். அந்த வேக்ஸ் கோட்டிங் வந்து இந்த கம்மால் ஒட்டாத ஒரு வேக்ஸ் கோட்டிங். அது உடம்பு ஃபுல்லாக அந்த பேமரிடே பூச்சியோட உடம்பு ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த தாவரத்தோட இந்த கம்மில் அந்த பூச்சி மாட்டவே மாட்டாது. ரொம்ப ஃப்ரீயாக ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே நடந்து போகிற மாதிரி அது பாட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கும். தாவரம் முழுக்கவே அது நடந்து போகும். போய் எந்த இடத்துல பூச்சி மாட்டியிருக்கோ அங்கே போனதுக்கப்புறம் அந்த பூச்சி போராடுற வரைக்கும் பக்கத்துலேயே நின்று வெயிட் பண்ணி அந்த பூச்சி கொஞ்சம் கொஞ்சமாக போராடி இன்னும் நிறைய கம்மெல்லாம் அது மேலே ஒட்டி அது டயர்ட் ஆனதுக்கப்புறமா இது ஒரு பக் இதோட அந்த வாய் போன்ற ஒரு ஊசி மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். அதை அந்த பூச்சிக்குள்ளே செலுத்தி அதுக்குள்ளே டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் அந்த பூச்சிக்குள்ளே இருக்கும். அந்த பூச்சியோட டைஜஸ்டிவ் என்சைம்ஸை அது உள்ளே செலுத்தினதுக்கப்புறமா ஏற்கனவே இந்த செடிக்கு நான் சொன்ன மாதிரியே அதுக்குள்ளே அந்த பூச்சியோட என்சைம் உள்ளே போய் இப்போ மாட்டியிருக்கிற அந்த பூச்சியோட உடம்போட உள் உறுப்புகள் எல்லாத்தையும் கரைச்சி எடுத்துரும். கரைஞ்சதுக்கப்புறம் அதை அப்படியே உறிஞ்சு குடிச்சிடும். இந்த பக் அப்படியே உறிஞ்சு குடிச்சிடும். அந்த பேமரிடே குடிச்சிட்டு திரும்ப அந்த தாவரத்திலே தான் அது வாழுன்றதுனால அங்கேயே அதை கழிவாக வெளியேற்றும். அப்படி கழிவாக வெளியேற்றும் போது அந்த கழிவு இப்போ ஏற்கனவே நல்லா செரிக்கப்பட்ட ஒரு கழிவாக இருக்குது இல்லையா, நல்லா டைஜஸ்டான ஒன்றா இருக்குது. அதனால் அதை இந்த தாவரம் உறிஞ்சி இப்படி தான் உயிர் வாழுது. இப்போது இந்த தாவரம் இல்லை அப்படின்னா அந்த பூச்சியால் வாழ முடியாது. அந்த பூச்சி இல்லைன்னா இந்த தாவரத்தால் வாழ முடியாது. ஏன்னா இந்த பேமரிடேன்ற பூச்சிக்கு மற்ற பூச்சிகளை பிடிச்சி கொடுக்கறதுக்கு இந்த தாவரம் தேவை. இந்த தாவரத்துக்கு இந்த ரோரிடுலான்ற தாவரத்துக்கு அந்த பூச்சிகளை இது பிடிச்ச பூச்சிகளை டைஜஸ்ட் பண்ணி உணவாக கொடுக்கறதுக்கு இந்த பேமரிடேன்ற பூச்சி தேவை. ஸோ இது ரெண்டுமே ஒன்று இல்லைன்னா இன்னொன்று இருக்காது. ஆனால் பெஸ்டிசைட்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல இந்த பூச்சிக்கொல்லிகள், இதை பயன்படுத்துறதுனால இந்த பூச்சிகள் நிறைய இறந்து போகுது. அப்படி இறக்கிறதுனால இந்த தாவரம் அழியறதுக்கும் வாய்ப்பு அதிகமாகி போயிடுச்சு. அதே மாதிரி இந்த ஃபாரஸ்ட்டை கிளியர் பண்ணுறதுனால, அதாவது காடு அழிப்பு நடக்குது இல்லையா, அது நடக்கிறதுனால இந்த தாவரங்கள் அதிகமாக அழிஞ்சிக்கிட்டு இருக்குது. இந்த தாவரங்கள் அழிகிறதுனால இந்த பூச்சிகளும் அழிஞ்சிக்கிட்டு இருக்குது. நம்ம இயற்கையில் ஒரு தாவரத்தையோ ஒரு பூச்சியோ இந்த மாதிரி ஒவ்வொரு உயிரினத்தையும் இன்னொரு உயிரினம் எப்போதுமே சார்ந்ததாக இருக்கும். ஒரு உயிரினத்தோட அழிவு இன்னொரு உயிரினத்தை கண்டிப்பாக பாதிக்கும். அதே மாதிரி தான் இப்போது இவ்வளோ அற்புதமான இந்த செடியும் இந்த பூச்சியும் அழிவோட விளிம்பில் இருக்குது. அதனால் என்டேஞ்சர் ஸ்பீசிஸாக இது அறிவிக்கப்பட்டிருக்கு ஆஃப்ரிக்காவில். இப்போ நீங்கள் பார்த்த அந்த ரோரிடுலா ஸ்பீசிஸ் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த சன்டியூ அதில் தான், ஏன்னா அதுலேயுமே அந்த சன்டியூஸ் இருக்குன்றதுனால அதில் தான் வரும். ஆனால் அது ட்ரோசிரா அப்படின்ற ஃபேமிலியில் வராது. அதோட ஃபேமிலியே மொத்தமாக வேறு. ஏன்னா இதெல்லாம் அதுக்குள்ளேயே டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் இருக்குது, அதுவே டைஜஸ்ட் பண்ணுது இல்லையா. ஆனால் அது அப்படி பண்ணாதுன்னு சொன்னோம் இல்லையா, பூச்சியை பயன்படுத்துன்னு. அதே மாதிரி இது எப்படி ரோரிடுலா இன்னொரு பூச்சியை பயன்படுத்தி அது பிடிச்ச உணவுகளை செரிக்கிறதுக்கு பயன்படுத்துதோ, அதே மாதிரி இன்னொரு உயிரினம் இருக்குது. அதுக்கு பேர் பிப்ளிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு பிளான்ட், அதுக்கு பேர் பிப்ளிஸ். அது வேறு ஒரு உயிரினத்தை பயன்படுத்துது. அது என்னன்றதை நான் சொல்கிறத விட ரொம்ப காலமாக இந்த மாதிரியான தாவரங்களை, இந்த மாதிரி கார்னிவோர் பிளான்ட்ஸை வளர்த்துக்கிட்டு இருக்கிற சிவா ப்ரோ சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். ப்ரோ, பிப்ளிஸை பற்றி நீங்களே சொல்லிடுங்க. பிப்ளிஸ்ங்கிறது ட்ரோசராக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு ஜீனஸ். ரோரிடுலா மாதிரி ட்ரோசோஃபைலம் அப்படின்னு இன்னொரு ஃபேமிலியும் இருக்குது. இது மாதிரி நிறையா ஃபேமிலிஸ் இருக்குது. சன்டியூ ஒரு காமன் நேம் செக்மெண்ட் கடியில். ஸோ பிப்ளிஸ்ங்கிறது ஏன் இவ்வளோ டிஃப்ரென்ஷியேட்டிங் ஃபேக்டர் இருக்குது அப்படின்னா, ஒன்று அது சாப்பிட்ற விதம். நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு சாப்பிட்ற விதம் இது ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். இதுலேயும் டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாது. ட்ரோசரா மாதிரி டைஜஸ்டிவ் என்சைம் இதில் ப்ரொடியூஸ் பண்ணாது. ஆனால் டைஜஷனுக்காக இது அதுக்குன்னு சில பாக்டீரியா கன்சார்ஷியம் இருக்கும்.
அந்த பாக்டீரியா வந்து அந்த பூச்சியை டைஜஸ்ட் பண்ணி அந்த பாக்டீரியா சாப்பிட்ட இருக்கிற மீதியை வந்து இது உறிஞ்சு அதுலேருந்து இது உயிர் வாழும். ஸோ அதனால தான் இது டிஃப்ரென்ஷியேட்டிங் ஃபேக்டர். இது வேறு ஃபேமிலியிலேயே இருக்குது. இதோட ஆன்செஸ்ட்ரல் பிளான்ஸும் வேறு. ஸோ இதுக்கும் ட்ரோசராக்கும் சம்மந்தம் ரொம்ப கம்மி ஜெனட்டிக்கலாக. இது எப்படி ரோரிடுலா பூச்சியை பயன்படுத்தி டைஜஸ்ட் பண்ணுதோ அதே மாதிரி அது பாக்டீரியாஸை பயன்படுத்தும். அந்த பாக்டீரியா அந்த பிளான்ட்லேயே தான் வாழும். கரெக்ட். இதுக்கும் பூச்சி சிம்பயாசிஸ், இதுக்கு வந்து பாக்டீரியா அண்ட் ஃபங்கை வந்து சிம்பயாசிஸ். ஸோ அதுதான் இது ரெண்டுத்துக்கும் காமன் ஃபேக்டர் அது ஒன்று. டிஃப்ரென்ஷியேட்டிங் ஃபேக்டர் வித் ட்ரோசரானா இது. என்ன கண்ட்ரியில் ப்ரோ அது இருக்குது? ரோட்லா ஆஃப் ஆஃப்ரிக்கா, பிப்லிஸ் வந்து ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ் நிறையா இருக்கிற கண்ட்ரீஸில் நிறையா இருக்கும். இப்போது நீங்கள் ஆஸ்திரேலியன் ஃபாரஸ்ட் எல்லாம் எடுத்துட்டிங்கன்னா, நியூசிலாண்ட் ஃபாரஸ்ட்லாம் எடுத்துட்டிங்கன்னா அங்கே வந்து ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ் ஜாஸ்தி. ஏன் அங்கே இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நல்ல கொஸ்டின் தான். அங்கே அந்த ஜோன்ஸில் ஏன் இருக்கும் அப்படின்னா, பிப்லிஸோட சீட் வந்து அவ்வளோ ஈஸியாக ஸ்ப்ரவுட் ஆகாது. அதுக்குன்னு ஒரு லேயர் இருக்குது. அந்த லேயர் வந்து ஃபாரஸ்ட் ஃபயருக்கு எக்ஸ்போஸ் ஆன அப்புறம் தான் அந்த சீடு வந்து எரிஞ்சு அந்த உள்ளே இருக்கிற எம்ப்ரியோ வந்து எக்ஸ்போஸ் ஆகும். அதுக்கப்புறம் தான் அது ஸ்ப்ரவுட் ஆகும் ஃபஸ்ட்டு ரெயினுக்கு அப்புறம். ஸோ அதனால தான் அது அந்த ஜோன்ஸில் மட்டும்தான் இருக்குது. அப்போ எரிஞ்சால் மட்டும்தான் அதால் வளரவே முடியும், இல்லைன்னா வளராது. அந்த விதையில் மேலே உரை மாதிரி இருக்குமா ப்ரோ? அது எரிஞ்சு அதுக்கப்புறமா உள்ளது வெளியில் வரும்போது தான் வளர ஆரம்பிக்கும். கரெக்ட். அந்த சீட் கோட் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். சீட் கோட் அடியிலையும் இன்னொரு திக் கோட் இருக்கும். அது கரோடாகி அது காணாமல் போன அப்புறம் தான் அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற எம்ப்ரியோ எக்ஸ்போஸ் ஆகி அதுக்கப்புறம் தான் அது ஸ்ப்ரவுட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து நீங்கள் சாண்ட் பேப்பர் வச்சு தேய்ச்சி வைக்கலாம். இல்லைனா சாண்ட் பேப்பர் வச்சு தேய்ச்சி வச்ச அப்புறமும் ஒரு பேப்பரில் வச்சு அது எரிச்சிட்டு அந்த எரிச்ச சாம்பலோடு தான் வைக்கணும். அந்த சாம்பலில் தண்ணி விழுந்த அப்புறம் தான் அது கார்பனை உறிஞ்சிட்டு அது ஸ்ப்ரவுட் ஆக ஆரம்பிக்கும். இல்லைனா சில பேர் வந்து சல்ஃபியூரிக் ஆசிடில் ஊற வச்சு முழுக்க அது எல்லாத்தையும் கரோட் பண்ணி எடுத்துகிட்டு டைரெக்டாக போட்டுருவாங்க. ஓகே ப்ரோ, எனக்கு க்யூரியஸாக ஒரு கொஸ்டின் வருது. பொதுவாக அந்த இயற்கையில் ஒரு பெரிய டிசாஸ்டர் நடக்க போகுது அப்படின்றத ஏதாவது ஒரு அனிமலையோ பிளான்ட்டையோ வச்சு கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லுவாங்களே. இப்போ இது ரிலேட் ஆகுது. இப்போ அந்த ஃபாரஸ்ட் ஃபயர் ஏற்படுறது ஒரு டிசாஸ்டர் தான். அதை இதை வச்சு ஏதாவது ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா? ஏன்னா அந்த ஃபாரஸ்ட் வர டயத்தில் இது பூக்கும் காய்க்கும் அந்த மாதிரி. ஏன்னா அந்த விதைக்கும் அதுக்கும் இது இருக்குல்ல. ஸோ இது ஒரு பேட்டர்ன் மாதிரி, இயர்லி பேட்டர்ன் மாதிரி எடுத்துங்கிறதுனால ரொம்ப 1000 வருஷமாக அந்த ஒரு பேட்டர்ன் இருக்கிறதுனால அது ஒரு இண்டிகேட்டராகவும் சொல்லலாம். ஏன்னா அந்த இடத்துல அந்த நேரத்தில் தான் ப்ளூம் ஆகும். கன்வீனியண்ட்டாக அதுக்கேற்ற மாதிரி தான் சீட்ஸ் ஸ்ப்ரவுட் ஆகும். ஃபாரஸ்ட் ஃபயருக்கு கொஞ்ச நாள் முன்னாடி அந்த ஃப்ளவர்ஸ் வரும், பாலினேட் ஆகிட்டு விழுந்துடும். மண்ணில் விழுந்த அப்புறம் ஃபாரஸ்ட் ஃபயர் வந்து அந்த சீட்ஸ் சைடு எல்லாத்தையும் எரிச்சு முடிச்சிடும். அதுக்கப்புறம் ஒரு செட் ஆஃப் ரெயின் வந்த அப்புறம் அது புதஞ்சு கறிக்கடியில் புதஞ்சு ஸ்ப்ரவுட் ஆக ஆரம்பிச்சிடும். சூப்பர் ப்ரோ, தேங்க்யூ. தெளிவாக சொன்னீங்க. இப்போ சொன்னதை பார்த்தீங்களா, நம்ம ஃபாரஸ்ட் ஃபயர்னாலே ஒரு பெரிய டிசாஸ்டர். அதனால எல்லா அனிமல்ஸும் எல்லா பிளான்ஸும் எரிஞ்சு போகுதுன்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இயற்கைக்கு அந்த ஃபாரஸ்ட் ஃபயருமே ரொம்ப முக்கியம். ஒரு தாவரம் அந்த ஃபாரஸ்ட் ஃபயரை மட்டுமே சார்ந்து தான் அதோட விதையை ப்ரொடியூஸ் பண்ணுது. அது அந்த ஃபாரஸ்ட் ஃபயர் வரலைன்னா அந்த தாவரம் அழிஞ்சு போயிடும், இல்லைனா அதெல்லாம் அந்த விதையிலேருந்து வெளியே வர முடியாமல் போயிடும். அப்படின்றது பார்க்கும்போது நமக்கே வியப்பாக இருக்குல்ல. இது நம்ம ஊர்லேயுமே நிறைய தாவரங்களுக்கு பொருந்தும். பொதுவாகவே ஒரு காட்டுக்குள்ளே நிறைய பாக்டீரியாஸு, இன்செக்ட்ஸு இதெல்லாம் அதிகமாக பரவும் போது அதை அழிக்கிறதுக்குமே ஃபாரஸ்ட் ஃபயர் வந்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரியான இன்ஃபெக்ஷன் பரவதை தடுக்கும். அப்புறம் பிளான்ஸ் எல்லாம் அதுக்காக நிறைய உள்ள கிழங்கு வச்சதுக்கெல்லாமே அது ஒரு ரீசன் தான். நிறைய புல்லெல்லாம் பார்த்தாலும் உள்ளுக்குள்ளே வேர் அப்படியே வச்சிருக்கும். மேலே எவ்வளோ தான் எல்லாம் எரிஞ்சு சாம்பல் ஆகிடுச்சினாலும் உள்ளுக்குள்ளே அந்த வேர்லேருந்து திரும்ப மழை எப்போ போய்தோ அப்போலேருந்து எல்லாம் முளைச்சி வர ஆரம்பிச்சிடும். நிறைய சீட்ஸ் நம்ம ஊர்லேயுமே இந்த மாதிரி இருக்குது. ரொம்ப தேங்க்யூ ப்ரோ, இதை தெளிவாக சொன்னதுக்கு. அடுத்தது நம்ம ஊர்லேயுமே இதே மாதிரி ஒரு தாவரம் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு பேர் புரோட்டோ கார்னிவோர் பிளான்ட். இதெல்லாம் கார்னிவோர் பிளான்ட் சொல்லுவாங்க, அதை புரோட்டோ கார்னிவோர் பிளான்ட்னு சொல்லுவோம். உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு தாவரம் தான் அது. அது எங்கே இருக்குன்னா இப்போ நமக்கு பக்கத்துலேயே ஒரு இடத்துல இருக்குது, அங்கே போய் பார்த்துடலாம். இந்த கொடி போல் படர்ந்து இருக்குல்ல, இதுதான் அந்த ஊனுண்ணி தாவரம். வாங்க கிட்ட போய் பார்ப்போம். இந்த ஒர்க்கு பார்த்தீங்களா, இதுதான் அந்த செடி. இதுதான் புரோட்டோ கார்னிவோர் பிளான்ட்னு சொல்லுவாங்க. சில பேர் இதை சப் கார்னிவோர் பிளான்ட்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சில விஞ்ஞானிகள் இதை பார்டர் லைன் கார்னிவோர் பிளான்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. கார்னிவோர்னாலே ஊனு தாவரம் நமக்கு நல்லா தெரியும். இதுக்கு பேர் தமிழில் சிறுபூனை காளி, பூனை பழம், இந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கு தகுந்த மாதிரி பேர் மாறுபடுது. இந்த செடியில் பூ பூத்துருக்கு பார்த்தீங்களா, இந்த பூ தான் முக்கியமாக இந்த செடி பூச்சிகளை பிடிச்சி திங்கிறதுக்கு காரணமாக இருக்குது. இந்த பூவை சுற்றி கீழே இந்த பூ மேலே அழகாக அப்படி விரிஞ்சிருக்கு. அதுக்கு கீழே இந்த பூவோட ஒரு காம்பு இருக்கு இல்லையா, அந்த காம்புக்கும் அந்த இதழ்களுக்கும் முன்னாடியே சின்ன சின்னதாக பச்சை கலரில் அப்படியே நரம்பாக வரும். அதில் அந்த ஏற்கனவே சொன்ன அந்த ட்ரோசரா பிளான்ட்டில் இருக்கக்கூடிய அந்த சன்டியூ மாதிரியான அமைப்பு ஒவ்வொரு ட்ரைகோம்ஸ்னால் அந்த முடி மாதிரியான அமைப்பு, அதில் ஒவ்வொரு ட்ரைகோம்ஸ்லேயும் அந்த ட்ரோசரா மாதிரியான சன்டியூ மாதிரியான அமைப்பு இருக்கும். அது எல்லாமே பனித்துளி மாதிரி தான் இருக்கும். அதையும் தொட்டோம்னா பாருங்கள்,
நல்லா பிசு பிசுன்னு ஒட்டுது. இப்போது இந்த பூவை நோக்கி இந்த காம்பு வழியாக சின்ன சின்ன பூச்சிகள் ஏறி வரும்ல, அந்த பூச்சிகள் எல்லாமே இந்த பிசு பிசுன்னு ஒட்டக்கூடிய அந்த திரவத்தில் அப்படியே போய் மாட்டிக்கும். மாட்டிக்கிட்டு இந்த பிளான்ட்டில் இந்த திரவத்திலேயே டைஜஸ்டிவ் என்சைம்ஸுமே இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால் அதை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் கன்ஃபார்மாக இது பூச்சிகளை சாப்பிடுதா அப்படின்னு தெரியல. அதாவது அதுலேருந்து நியூட்ரியன்ஸ் அது உறிஞ்சி எடுத்துக்குதா அப்படின்றது தெரியலை. ஆனால் இது டைஜஸ்ட் பண்ணுறதுக்கான என்சைமையும் வச்சுருக்கு, அந்த ஒட்டக்கூடிய திரவத்தையும் வச்சுருக்கு, பூச்சிகளை பிடிக்கவும் செய்யுது. இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இதெல்லாம் மொட்டு, இதெல்லாம் அடுத்தடுத்த நாள் பூக்க வேண்டிய மொட்டுகள். இதை சுற்றியுமே இது கவர் ஆகியிருக்கு. அதுலேயும் ரொம்ப சின்ன சின்ன மேக்ரோ லெவலில் உள்ள இன்செக்ட்ஸ் எல்லாமே ட்ராப் ஆகியிருக்கு, மாட்டியிருக்கு. இது பூத்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா மேலே இந்த பூக்கிட்ட வர பூச்சிகள் எதையும் இது பிடிச்சிடக்கூடாது. ஏன்னா அப்போ தான் மகரந்த சேர்க்கை நடக்கும். அதனால் மேலே இந்த இடம் மற்ற பெரிய சைஸில் உள்ள பூச்சிகளை மகரந்த சேர்க்கைக்காக ஃப்ரீயாக விட்டுரும். ஆனால் கீழேருந்து ஏறி வர சின்ன சின்ன பூச்சிகளை இது பிடிச்சிரும். இது ஏன் அப்படி பிடிக்குது அப்படின்னா, பொதுவாகவே எந்த ஒரு உயிரினத்துக்குமே, உலகத்தில் உள்ள எந்த ஒரு உயிரினத்துக்குமே அது இனச்சேர்க்கை செய்கிறதுக்கு, இனப்பெருக்கத்தில் ஈடுபடுறதுக்கு, அடுத்த தலைமுறையை பெருக்கிறதுக்கு அதிகமான சத்துக்கள் தேவை, நியூட்ரியன்ஸ் தேவை. அதனால தான் ஒரு சில பூச்சிகள்லாம் இனச்சேர்க்கைக்கு அப்புறமா முட்டையிடுறதுக்காக ஆண் பூச்சியை கொண்டுடும். அதே மாதிரி தான் தாவரங்களுக்கும் அதோட பூ பூக்கணும், அதில் மகரந்த தூள்களை நிறைய உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கும்போது, அதுக்கப்புறம் அது கனி வைக்கணுங்கும் போது நிறைய சத்துக்கள் தேவை. நிறைய சத்துக்கள் தேவைன்றதுனால தான் இது இந்த மாதிரி ஒரு கார்னிவோர் பிளான்ட்டாக மாறி இருக்கு. குறிப்பாக இதில் மற்ற இடத்துலலாம் பார்க்குறத விட இந்த ட்ரைகோம்ஸ் எங்கே அதிகமாக இருக்கும்னா அந்த மொட்டுகள், அந்த பூ இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள தண்டுகளில் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். இலைகள்லாம் ரொம்ப கம்மியான அளவில் தான் இருக்கும். இப்போ உங்களுக்கே பார்த்தா தெரியும், முட்டை சுற்றி அது இருக்கும், அதே மாதிரி பூவை சுற்றியும் அது இருக்கும். ஆனால் இந்த பூவில் மகரந்த சேர்க்கை நிகழ்ந்து முடிஞ்சதுக்கப்புறமா அது அந்த சத்துக்கள்லாம் அந்த பூச்சிகள்லாம் பிடிச்சதுக்கப்புறமா அந்த பூ மூடிடும். மூடினதுக்கப்புறம் இதில் சின்னதாக ஒரு பிஞ்சு மாதிரி பழம் மாதிரி உருவாக ஆரம்பிக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக பெருக்க ஆரம்பித்து பழமாக மாறுற வரைக்கும் அந்த ட்ரைகோம்ஸ் எல்லாம் அதை மூடி இருக்கும். அப்பையும் அதில் வர பூச்சிகளை சாப்பிட்டுட்டு இருக்கும். ஆனால் அது பழம் பழுத்ததுக்கப்புறமா அது ஃபுல்லாக அப்படியே காஞ்சி போய் இல்லாமலே போயிடும். இந்த மாதிரி இன்னும் நிறைய வகையான பிளான்ஸ் நம்ம தமிழ்நாட்டிலே இருக்குது. அதுலேயுமே இந்த ட்ரைகோம்ஸ் இருக்குது. இதுங்க உண்மையாகவே பூச்சியை பிடிச்சி அதுலேருந்து சத்துக்களை எடுத்துக்குதான்றதை இன்னும் கன்ஃபார்ம் பண்ணப்படலையே தவிர, இதுங்க பூச்சிகளை பிடிக்குது, இதுங்கள்ட்ட அந்த டைஜஸ்டிவ் என்சைம் இருக்குது அப்படின்றத உறுதிப்படுத்திட்டாங்க. ஸோ இது இப்போது ஒரு வேளை இது என்ன விஞ்ஞானிகள்லாம் கருதுறாங்கன்னா, இது இப்போதைக்கு பரிணாம பாதையில் இருக்குது. அதாவது பூச்சிகளை உண்ணக்கூடிய அந்த உண்ணக்கூடிய தாவரங்களாக மாறுறதுக்கான பரிணாமத்தோட ஆரம்ப கட்டத்தில் இது இருக்குது அப்படின்னு கருதுறாங்க. இந்த செடி பேஷன் ஃப்ரூட் அப்படின்னு நீங்கள் ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்க. நல்லா சாப்பிடக்கூடிய பெரிய சைஸ் பழம், அந்த வகையை சார்ந்தது தான் இது. பேஷன் ஃப்ரூட்டோட அப்படியே பார்க்குறதுக்கு அதோட செடியிலேருந்து இந்த பூலேருந்து இந்த காய் வரைக்கும் அந்த பழம் வரைக்கும் அப்படியே தான் இருக்கும். ஆனால் பழம் பேஷன் ஃப்ரூட் அளவுக்கு பெருசாக இல்லாமல் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இங்கே ஒரு பழம் இருக்குது, காட்டுறேன். இதோ பாருங்கள், இதில் உள்ள ஒரு பழம். இதில் மேலே உள்ள அந்த ட்ரைகோம்ஸு அந்த முடிகள் எல்லாத்தையுமே நான் நீக்கிட்டப்போ இந்த பழம் தான் பூனைப்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எப்படியே எடுத்து மஞ்சள் கலரில் இருக்கா, இதுலேயே இப்போ நிறைய பூச்சிகள் மேலே ஒட்டிக்கிட்டு இருக்குது. ஏன்னா அந்த கம்மில் மாட்டி அது இறந்து போய் இதுலேயே மேலே ஒட்டிக்கிட்டு இருக்குது. இதை பிரித்தோம்னா உள்ளே இந்த மாதிரி விதைகள் இருக்கும், நிறைய விதைகள் இருக்குது, சதைப்பற்றோடு இருக்கும் அந்த விதைகள். இதை அப்படியே சாப்பிட்லாம். பேஷன் ஃப்ரூட்டை நம்ம எப்படி சாப்பிடுவோமோ அதே மாதிரியே இதையுமே சாப்பிட்லாம். நல்ல சுவையாக இருக்கும், நீர்ச்சத்து நிறைந்ததாக இருக்கும். வெயில் காலத்தில் தான் இது காய்க்கும்ன்றதுனால வெயிலுக்கு நம்ம காட்டுப்போக்கு எங்கேயாவது நடந்து போனோம்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தண்ணி தாகத்தை கூட அந்த அளவுக்கு எடுக்காத அளவுக்கு பார்த்துக்கும். இந்த மாதிரி நம்ம ஊரில் மட்டும் இல்லாமல் உலகம் முழுக்க நிறைய கார்னிவோர் பிளான்ட்ஸ், நிறைய ஊனக்கூடிய தாவரங்கள் இருக்குது. அதை பற்றிலாம் நம்ம ஏற்கனவே ஒரு சில வீடியோஸில் பேசியிருக்கோம். ஏற்கனவே வீனஸ் ஃப்ளைடாப்ஸு, நெபந்தஸ், இதை பற்றிலாம் பேசியிருக்கோம். அந்த வீடியோவில் நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா இதோ இருக்குது, கிளிக் பண்ணி பார்த்துருங்க.